ஓம் சாந்தி. 22/10/2023 அவ்யக்த முரளியின் ஆதாரத்தில் உண்மையான வைரம் ஆகி சேமிப்பு கணக்கை அதிகரிப்பதற்காக நினைவு பயிற்சி செய்வோம். வாருங்கள். ஓம் சாந்தி. நான் ஆத்மா, ஒரு உயிரோட்டமுள்ள நட்சத்திரம். பரமாத்மாவின் பாலனையில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய விசேஷமான ஆத்மா நான். இவ்வாறு ஒருபோதும் கனவில் கூட நினைத்து பார்த்ததில்லை. நான் பல 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 கோடிக்கணக்கான மடங்கு பாக்கியசாலி ஆத்மா. என்னுடைய உள்ளத்திலிருந்து இந்த ஒரு பாடல் ஒலிக்கின்றது. ஆஹா என்னுடைய பாக்கியம், ஆஹா என்னுடைய பாபா. என்னுடைய பாக்கிய விதாத்தா பாப் தாதா மிகவும் அன்புடன் எனக்கு திருஷ்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார். எனக்கு முன் பாபா ஒரு மிகவும் அழகான வைர மாலையை காட்டிக் கொண்டிருக்கின்றார். பாபா என்னை மிகவும் அன்போடு அருகில் வரவழைத்து சொல்கின்றார், குழந்தாய், நீ இந்த வைர மாலையில் மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய மணி 108 மணி மாலையின் மணி ஆவாய். மிகவும் விசேஷமான ஆத்மா நீ. நான் ஆத்மா இந்த வெற்றி மாலையின் தெய்வீக போதையில் மூழ்கிக் கொண்டிருக்கின்றேன். உள்ளத்திலிருந்து மேரா பாபா, மேரா பாபா, என்னுடைய பாபா வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு மிகவும் அழகான காட்சி, அழகான சூரிய உதயம், சக்திகள் நிறைந்த சூரியனின் கதிர்கள், சுகம் கொடுக்கக்கூடிய கடலின் அலைகள், பறவைகளின் கீச் கீச் எனும் சப்தம், குளிர்ந்த காற்று, மலர்களின் நறுமணம், மரங்களின் சங்கீதம், அவ்வாறே அலௌகிக ரூபத்தில் என்னுடைய வாழ்க்கையில் இது தங்கமான பொழுது, வைரமான காலை பொழுது. அனைத்து விதமான இருளும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலகி பாக்கியத்தின் கிரணங்கள் என் வாழ்க்கையில் பிரவேசம் ஆகிவிட்டது.
இந்த நேரம்தான் முழு கல்பத்தின் அமிர்த வேளை. இதுதான் வரதானத்தின் நேரம். நான் இந்த நேரத்திற்கு முழு மகத்துவமும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நான் இந்த மிகவும் மதிப்பு வாய்ந்த நேரத்தின் சர்வ உத்தமமான லாபத்தை எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். பாபாவுடைய இந்த தெய்வீக வழியில் முன்னேறி சென்று கொண்டிருக்கின்றேன். எனக்கு முழுமையான நிச்சயம் உள்ளது. நான் தான் முந்தைய கல்பத்தின் உண்மையான வைரம். என்ன ஆனாலும் சரி, தியாகம் செய்ய நேர்ந்தாலும், தபஸ்யா செய்ய வேண்டியதிருந்தாலும், கவனம் கொடுக்க நேர்ந்தாலும், என்ன நடந்தாலும், அனைத்து சாக்கு போக்குகளும் இப்போது முடிந்துவிட்டது. நான் கண்டிப்பாக உண்மையான வைரமாக ஆகுவேன். என்னுடைய சம்பூர்ண தன்மையின் வழியின் நடுவில் வருவது மாயையின் வேலை. மாயையை தூரத்திலிருந்து விரட்டுவது என்னுடைய வேலை. நான் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை தெரிந்த திரிகாலதர்ஷி ஆத்மா. எனக்குள் இவ்வளவு அமைதி சக்தியின் சாதனை உள்ளது. அதன் மூலம் மாயாவை தூரத்திலிருந்தே கண்டறிந்து கொள்வேன். மாயாவை தூரத்திலிருந்தே அழித்து விடுவேன். எவ்வாறு காட்டுத் தீயை பார்த்து காட்டு விலங்குகள் தூரத்திலிருந்தே ஓடிவிடுகிறதோ, அதேபோல் என்னுடைய தபஸ்யாவின் அக்னி மூலம் மாயை தூரத்திலிருந்தே ஓடிவிடுகிறது. இந்த தவத்தின் அக்னியில் என்னுடையது என்ற சூட்சும தேக அபிமானம் அழிந்து கொண்டிருக்கிறது. செய்பவர் செய்விப்பவரின் யதார்த்த நினைவில் மூழ்கிக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய நிரந்தரமான ஆத்மீக ஸ்திதி உருவாகிக் கொண்டிருக்கின்றது. சூழ்நிலையை விட என்னுடைய சுய ஸ்திதி பல மடங்கு சக்திசாலியானது. நான்
வெற்றி அடைந்த ஆத்மா. என்னுடைய அனைத்து கஜானாக்களின் சேமிப்பு கணக்கை சோதித்துக் கொண்டிருக்கின்றேன். சேவை செய்து கொண்டிருக்கும் போதும், பிஸியாக இருக்கும் போதும், பொறுப்புகளை நிறைவேற்றும் பொழுதும், முயற்சி செய்யும் போதும், ஒவ்வொரு அடியிலும் எவ்வளவு சேமித்திருக்கின்றேன், இதை சோதித்துக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு முன்னால் மிகவும் அழகான காட்சி வந்து கொண்டிருக்கின்றது. கோவிலில் சிறப்பான பூஜையை ஸ்வீகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூர்த்தி, பழங்கள், பூக்கள், அபிஷேகம், தீப ஆராதனைகள், மந்திரங்கள் ஓதுவது, பக்தி பாவனையில் நிறைந்த பல பக்த கோடிகள் இந்த தெய்வீக காட்சியை காண்பித்து பாபா கூறினார், குழந்தாய், நீ இந்த சங்கம யுகத்தில் என்ன சங்கல்பம், சமயம், சக்திகளை சேமிக்கின்றீரோ, இந்த சேமித்துள்ள கஜானாக்கள் தான் உன்னுடைய ஜட சித்திரங்களின் பூஜை செய்விக்கிறது. இப்போது ஃபைனல் ரிசல்ட், இறுதி முடிவு வெளியாகவில்லை. போட்டியிடுங்கள், தனக்குத்தானே போட்டியிடுங்கள், மற்றவர்களுடன் அல்ல. பாபாவுடைய இந்த விஷயங்களினால் என்னுடைய ஊக்கம், உற்சாகம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய தைரியம் அதிகரிக்கின்றது. நான் தீவிர புருஷார்த்தத்தில் ஈடுபட்டிருக்கின்றேன். என்னுடைய ஆத்மா மூலம் பாபா சகஜமாக சேவை செய்ய வைக்கின்றார். நான் உலகிற்கு நன்மை செய்யக்கூடிய ஆத்மா. அனைவருடனும் ஒத்துப்போகக்கூடிய ஆத்மா. ஒவ்வொருவரின் வெற்றி மற்றும் முன்னேற்றத்தில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எப்போதும் ஊக்கம், உற்சாகத்தின் மூலமாக சுயத்தையும் மற்றும் மற்றவர்களையும் முன்னேற்றக்கூடிய ஆத்மா. மனம் மற்றும் புத்தியின் பேலன்ஸ், சமநிலையில் இருந்து சேவை செய்து செய்பவர், சேவிப்பவர், பாப் தாதாவின் நிரந்தர நினைவில் இருக்கக்கூடிய ஆத்மா நான். நான் பாபாவுடன்
இணைந்த ரூபமுடைய ஆத்மா, கம்பைன்ட் ரூபதாரி. முழுமையான கவனம் கொடுத்து சமயம் மற்றும் சங்கல்பத்தின் கஜானாவை சேமிக்கக்கூடிய ஆத்மா. பாபா எப்போதும் என்னுடன் கூடவே இருக்கின்றார். பாபாவுடைய வரதானி கைகள் என் மீது அனுபவம் செய்து கொண்டு ஒவ்வொரு அடியிலும் பன்மடங்கு அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். ஓம் சாந்தி.